கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். இங்கே வசனம் அழகாக சொல்லுது. யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ஏசப்பா தான் நம்மளுக்கு ஞானமா. ஆமென். நம்மளுக்கு ஞானத்தை தருகிறவர் அவர் தான் ஞானம். நம்ம எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கீங்களா, என்ன ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா நான் ஞானம் வேணும்னு கேட்கும்போது அவர் நிச்சயமாய் தருவார். நீதி அவர் தான் நம்ம நீதி. பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவர் அவர் தான் நீதி. ஆமென். அவர் நம்ம பின்பற்றும் போது, அவரை நம்ம நினைக்கும் போது நம்மளை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அவர் தான் பரிசுத்தம். நம்மளை பரிசுத்தமாய் மாற்றி மீட்டு கொண்டவர் அவர் தான். ஆமென். இன்றைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் பாவியாக இருக்கேன், ஏசப்பா என்னெல்லாம் மாற்றுவாரா, என்னெல்லாம் ஏசப்பா ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா சொல்லார், உனக்காக தான் நான் மறித்தேன், உனக்காக தான் நான் உயிரோடு இருக்கேன், உயிரோடு வந்தேன், இன்னும் உயிரோடு இருக்கேன், நித்தியமாக உங்க கூட நான் இருக்க போகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுடுங்க. உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற நீதி அவர் தான். உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா நிச்சயமாக உங்களை மீட்டு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து அவரோட நீதியின் நிமித்தம், அவரோட பரிசுத்தத்தின் நிமித்தம் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஆமென்.